ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து கான் சிட்டி. அர்ஜுன் தாஸ் ஒரு நல்ல நடிகர், அவருக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு ஹிட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காரு. பாம்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பெருசாக எதிர்பார்த்தாரு, பெருசாக போகலை. இந்த படமும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் பயங்கர பில்ட் படம் தான் வந்துருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கதை சொல்லல் வழியாகவும் விமர்சன வழியாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் கர்நாடகத்தில் வந்து அம்மா வடிவுக்கரசி, மகன் யோகி பாபு, இன்னொரு மகன் அர்ஜுன் தாஸ், அந்த அர்ஜுன் தாஸின் மனைவி அண்ணாபனுக்கு ஒரு மகன், அந்த மகன் வந்து ஆதவன். இவங்க 5 பேர் ஒரு ஹோட்டல் வச்சு இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் டைட்டில் கார்டு முடியும் போதே சொல்லி முடிச்சிடுறாங்க. படம் ஒரு 6வது நிமிடத்துல அர்ஜுன் தாஸுடைய மகன், அந்த மகன் வந்து ஊனமுற்ற மகனா இருக்க, அவனை வந்து ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போறாரு. யாரு அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஷாக். கடத்திட்டு போன ஆளை சிசிடிவி கேமரால பார்த்துட்டு எல்லாரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. இவங்க 4 பேரும் ஏன் ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா, கட் பண்ணா 2010 காலகட்டத்துக்கு படம் போகுது. இந்த கடத்தப்பட்ட சம்பவம் நடந்து 2017, 2010 காலம் போது இவங்க யாருமே, நான் சொன்னேன் இல்லையா, அம்மா மகன் அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாம் தனித்தனி உலகத்துல இருக்காங்க. யோகி பாப்பும் வடிவுக்கரசி மட்டும் தான் அம்மா பையன். இந்த அண்ணாபன் தனியா ஒரு ஆளு, அர்ஜுன் தாஸ் தனியா ஒரு ஆளு. இவங்க ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு தொழிலையும் அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டு ரொம்ப நொந்து நூலாகி ஒரு கிட்டத்தில் நம்மையா மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணுங்க ஒரு மூடுக்கு வராங்க. அது எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றிணைஞ்சு இவங்க 4 பேரும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் கூட வருது. அந்த சிறைக்கு சென்ற பின் என்ன நடந்துச்சு, இவங்களுடைய கடந்த காலம் என்ன, இனி இவங்களுடைய எதிர்காலம் என்ன, அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதை. அர்ஜுன் தாஸ் என்ன கேரக்டர்னாலும் கொடுப்பா, நான் வாங்கின கேரக்டர் நான் சரியா வேலை செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மெத்தட் உள்ள நடிகர். இந்த படத்துல இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அவர் பல குரல்ல பேசுற காமெடி ஒரு சில இடத்துல வந்து நல்லா ஈடுபட்டிருக்கு. முக்கியமா விடிவி கணேஷுக்கும் அவருக்குமான ஒரு சீன் ஒன்று, அடுத்து விடிவி கணேஷ், அருள்தாஸ், அர்ஜுன் தாஸ் இவங்களுக்கான ஒரு சீன் ஒன்று பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காதல் காட்சிகள் பெரிய அளவுக்குள்ள இந்த படத்துக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் ஓரளவு கூடுமான வரைக்கும் அந்த ஏரியாவை லைட்டா டச் பண்ணிருக்காங்க. கதாநாயகி அண்ணாபனுக்கு முன்னாடி இன்னொரு கதாநாயகியை சொல்ல வேண்டியிருக்கு. கதையின் நாயகி வடிவுக்கரசி அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க இன்னொரு நடிகையை புக் பண்ணியிருந்தோம், அவங்க கிடைக்கல, கால் சீட் கொடுக்கல, அதனால வடிவுக்கரசி அம்மா பண்ணோம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமெடிமான்னு சொல்லியிருந்தோம். ஆனா அம்மாவுக்கு வந்து ஸ்பாட்ல வந்தா காமெடியா என்னடா இப்படி பார்க்க சொல்ற, அமைதியா இருக்க சொல்ற, ஒரு வசனம் பேச சொல்ற, இதுல எங்க காமெடின்ற மாதிரிலாம் அவங்க யோசித்தாங்க. ஆனா அது எல்லாமே தியேட்டர்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஜெனரேஷன் வந்து வடிவுக்கரசி அம்மாவோட ஜெனரேஷன் வந்து இப்போ இந்த பிளாக் காமெடி யூஸ் பண்ணாத ஒரு ஜெனரேஷன். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா படத்துல அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 2 வீடியோ கால் சீன் இருக்கு. அந்த 2 வீடியோ கால் சீன்லயே அவங்க காட்டியிருக்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் வேற லெவல்ல பயங்கரமா தியேட்டர்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணாபன் அருமையா நடிச்சிருக்காரு. அவங்க வந்து எமோஷனல் காட்சிகள், அந்த காமெடி காட்சிகள், சீட்டிங் காட்சிகள் எல்லாத்துலயுமே அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. ஆச்சரியப்படுத்திய இன்னொரு நடிகர் வந்து யோகி பாபு. குறிப்பா வந்து அவர் இன்ட்ரோ ஆகிற சீன்ல அவருக்கு காமெடியே இல்லை, ரொம்ப எமோஷனலான சீனு. அம்மா மடியில படுக்கும்போது நமக்கு ஒரு சொல்லிட்டு கண்ணீர் கூட வந்துருது, ஐயோ அப்படின்ற மாதிரியான எமோஷனல். ஆனா அதை தாண்டி அதுக்கடுத்து இந்த பிளாக் காமெடிக்குள்ள வரும்போது அவரும் சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய நந்தகோபால், அர்ஜுன் தாஸ் மகனாக நடிச்ச ஆதவன் எல்லாருமே நல்ல நடிப்பு. ஒரு சில காட்சிகளில் வந்து போறக்கூடிய நம்ம விடிவி கணேஷ், அருள்தாஸ், ரமேஷ் திலக்கு எல்லாருமே சூப்பரா ஸ்கோரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரு நடிப்பிலையும் குறையே இல்லை என்பது இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். ஜான் ரோலோட மியூசிக் தேவை அறிந்து, திரைக்கதையின் போக்கு அறிந்து, கதையின் ஆழம் அறிந்து சரியான இசையை கொடுத்திருக்காரு. பாடல்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பின்னணி இசை தரமாகவே அமைந்துள்ளது. நம்ம அரவிந்த் விஸ்வநாதன் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அவருடைய ஒளிப்பதிவிலும் ஒரு நேர்த்தியும் ஒரு கச்சிதமும் கூடி வந்திருக்கு. அது படம் பார்க்கும்போது நமக்கு அந்த விஷுவலைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருந்தது. ஹரிஸ் துரைராஜ் டைரக்டர் எல்லா கேரக்டரையும் எப்படி யூஸ் பண்ணணும், இவங்களோட மீட்டர் என்ன, இவங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன அளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும், இவங்ககிட்ட என்ன அளவுல நடிப்பு வாங்கணும், டைலாக் டெலிவரி எப்படி சொல்ல வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்து உழைப்பு போட்டிருக்காரு. அந்த பிரதிபலிப்பு வந்து திரையில நல்லாவே தெரியுது. அந்த உழைப்புக்கு முதல்ல பாராட்டுகள். கதையில நிறைய லாஜிக் கேள்விகள் நமக்கு அங்கங்க இருந்தாலும், எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்கள் இருந்தாலும் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செட் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காரு. உதாரணத்துக்கு அறிவுமதனை வச்சு ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு, ஒரு ஆசையை வீழ்த்துவதற்கு ஒரு பேராசையை துணை கலைப்பு தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏமாத்துறவனோட ஏமாறுறவன் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி லாஸ்ட்ல முடிக்கும்போது ஏமாறுறது தப்பு, ஏமாத்துறது தப்பு அப்படின்ற மாதிரி முடிச்ச விதமும் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எமோஷனலா முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு லைட்டா தோணுச்சுது. மற்றபடி பெரிய குறை இல்லை. ஒரு சிட்டிக்குள்ள நடக்க விஷயத்தை வச்சு இந்த படத்தை எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இந்த கதை வந்து பாம்பேக்கு போற மாதிரி லீடு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.